அனைவருக்கும் வணக்கம். மனிதராக பிறந்த அனைவரும் இப்பிறவி அல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் உயர்ந்த நிலையை அடையும் வரை பிறப்பு இறப்பு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். சரியை கிரியை யோகம் கடந்து ஞானம் அடைய வேண்டும் என்று புரிந்திருந்தாலும் பலருக்கும் குழப்பம் தீரவில்லை. வெறும் பக்தியும் நம்பிக்கையும் அடுத்த நிலையை அடைய வழிகாட்டும், முக்தி தராது. 63 நாயன்மார்கள் பக்தியில் ஞானமடைந்ததாக கூறுவார்கள். பக்தி நெறி ஒரு மார்க்கம், ஒழுக்க நெறியை போதிக்கும். பக்தியில் மட்டும் இருந்தால் வாழ்வில் நெறிமுறைகளை அறிந்து கொள்ளலாம். அருவமாய் இருக்கும் இறைவனை அறிந்து உணர முடியாது. பக்தியில் முக்தி என்றவுடன் 63 நாயன்மார்கள்தான் நமக்கு தோன்றும். அவர்களில் மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று கூறுவார்கள். திருவாசகம் எழுதிய மாணிக்கவாசகர் ஞானம் அடைவதற்கு எழுதிய பாடல் பல ஆண்டுகளுக்கு முன். அதை அந்த நூலிலிருந்து நீக்கிவிட்டு அச்சிட்டு வருகிறார்கள். பழைய நூல்களில் மாணிக்கவாசகரின் பக்தியில் முக்தி அடைய முடியாது என்று விளக்கமாக ஞான தாளிசை என்ற பாடலில் கூறியுள்ளார். சுழியாகிய முனை கண்டபின் உற்றார் உறவு அற்றாய், சூதும் பல பொய் பேசி தொழிலும் பிறருக்கு இட்டாய், வழியாகிய துறை கண்டபின் அனுஷ்டானமும் அற்றாய், வழங்கும் பல நூல் சுற்றிடும் நினைவும் பிறருக்கு இட்டாய், விழியாகிய மலர் கண்டபின் உயரற்றனை உற்றாய், மெய் நீரிடும் திருமந்திரம் விளங்க சிவமுற்றாய், அழியா பதி குடியேறினும் அச்சம் பல அற்றாய், யார் ஒப்பவர் நினைவற்று அலைவற்று இரு மனமே, நெஞ்சில் பொருளடி கண்டபின் நெஞ்சில் பதை அற்றாய், நெஞ்சத்தோடு குற மங்கையர் மேலும் நினைவு அற்றாய், மிஞ்சிச் சொல்லும் முறையாண்மையும் வீம்பும் இருப்பு அற்றாய், விரதங்களும் வேதங்களும் வீணாம் என மறந்தாய், அஞ்சும் உடலில் கண்டபின் ஆசை தொடர்பு உற்றாய், ஆறும் திருக்கோவில் சிவம் அதுவும் தனில் உற்றாய், தஞ்சம் எனும் ஞானக் கடல் மூழ்கும் நிறமாகிய தாழ் சேர்ந்தனை குறைவேதினி சலியாதிரு மனமே. பக்தி கடந்து வரும் பாதை. இறைநிலையை அறிந்து உணர்வது தவம் செய்தால்தான் ஆனந்தமாக வாழ முடியும். பிறவா நிலை கிடைக்கும். மெய்ப்பொருள் தவம் செய்வோம், பிறவா நிலை அடைவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.